ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 4வது அதிகாரம். The Gospel Book of Mark, chapter 4. வசனங்கள் 35 41 வரை. எடுத்து சத்தமாமேன்னு சொல்லாமா? இன்னும் சத்தமா விடுதலையோடு நான் படிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். And they feared exceedingly and said to one another, who can this be? Or what manner of man this would be, that even the wind and the sea obey him? And who can this be? Even the wind and sea obey him. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம். Father, I release the anointing of the Holy Ghost, oh Father. Once again, mightily, oh Father. Come and speak to us. எங்க இருதயங்களை திறந்து கொடுக்கிறோம். சகோதரர் சொன்னது போல பரிசுத்தமானவர் இன்னும் பரிசுத்தமாக்கணும்ன்றதா நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்க. Father, we want to know you more, oh Father God. Please come and talk to us. Speak to us. Our souls are so thirsty. உம்மை வார்த்தைக்காக என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நாம் ஒருமனப்படுத்தி நான் தாகமா இருக்கிற ஆண்டவரே, என்னோடு பேசும், எங்களோடு பேசும். ஆவியானவரை இடைப்படுவீராக, ஆவியானவரை இடைப்படுவீராக. இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, இவர் யாரோ. Who can this be? Who can this be? இவர் யாரோ? பிரியமானவர்களே, வேதத்தில் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, it is a year of increase அப்படின்னு நம்ம சொன்னோம். it is a year of increase. அப்போ நம்ம வாழ்க்கையில நல்ல கவனிங்க. நான் 2 வாரத்துக்கு முன்பாக கூட அந்த 4 ஜீவ நதிகளை குறித்து அநேக காரியங்களை உங்கள் மத்தியில் பேசினேன். உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு இன்க்ரீஸ் இருக்கணும், உங்க ஹெல்த்ல ஒரு இன்க்ரீஸ், தீர்க்காயுசு உண்டாகணும்னு நம்ம தியானம் பண்ணோம். இந்த வருடம் முழுவதும் அதை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து உங்க விசுவாசத்துல, உங்க நம்பிக்கையில ஒரு இன்க்ரீஸ் இருக்கணும்ட்டு நம்ம தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதே போல தேவனை அறிகிற அறிவில் நீங்க வளரணும். 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளர வேண்டும். Grow in the knowledge of God and the grace of our Lord and Savior Jesus Christ. Increase in the knowledge of Lord and Savior Jesus Christ. கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். Increase in the knowledge of our Lord and Savior. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற மத்தேயு 24ஆம் அதிகாரம் நடைபெறுகிற பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். சபை இந்த உலகத்தில் இருக்காது. சபை இந்த உலகத்தில் இருக்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுதுதான் மத்தேயு 24 பரிபூரணத்தை இந்த உலகத்தில், இந்த பூமியில அதனுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். அதே போல மத்தேயு 24:25 அதிகாரத்தில் 10 கன்னிகைகளுடைய ஓமையை குறித்து
பேசுகிறார். In Matthew chapter 25, the God talks about 10 virgins. Underline the word virgins. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். கன்னி, பவுல் சொல்லுகிறார், உங்களை நான் பரிசுத்த கன்னியாய் அவரிடத்தில் ஒப்புவிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்றார். virgins, கன்னி என்று சொல்லுகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லோரும் பரலோகம் போயிடுவாங்க. Those who put their faith on Jesus Christ and accept him as a only one Savior and Lord and Savior and Redeemer, and believes that he came down from the heavenly throne and died for us, and he buried, on the third day he resurrected, and he promised me that he's going to come back again. என்று விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால், Bible calls you that you are a believer and you are saved person and your soul is saved. வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு விசுவாசம் வைக்கிறவர்கள் பரலோகம் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசிகளுக்கு அநேக உவமைகள் உண்டு. 2 வாரத்துக்கு முன்னாடிக்கு நான் சொன்னேன், நீ தோட்டம் என்று நான் சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, you are a building என்று வேதம் சொல்லுகிறது. You are a bride என்று வேதம் சொல்லுகிறது. நீ புத்திரன், sons and daughters என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரி, அநேக உருவங்களே வேதம் உன்னை அழைக்கிறது போல வேதம் சொல்லுகிறது, நீ கன்னி என்று வேதம் சொல்லுகிறது. You are all virgin, we are all virgin. Church is a virgin and looking for a bridegroom, that is our Lord and Savior Jesus Christ. When bridegroom comes, Matthew chapter 25, Bible says, எல்லாம் 10 virgin, அவங்களுக்கு பேர் virgin, கன்னி, எல்லோரும் பரலோகம் போயிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 5 பேர் தான் போவாங்க, 5 பேர் போக மாட்டாங்க. No, it's not biblical. Bible says, if you could read the Bible very clearly, virgin பரலோகம் போலனா வேற யாரு போவாங்க, கன்னியே பரலோகம் போலனா வேற யாரு போவாங்க? அப்போ கன்னிகைகள்ல பரலோகம் போயிட்டு பரலோகத்துல 2 காரியம் நடக்கும். நம்ம எல்லோரும் தேவனுடைய நியாய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். நியாய சிங்காசனம், அதற்கு பேர் பீமா சீட் என்று வேதம் சொல்லுகிறது. பீமா சீட், அந்த இடத்துல நமக்கு நியாயம் உண்டாகாது. நியாய தீர்ப்புக்காக கர்த்தர் நிறுத்த மாட்டார். நியாய தீர்ப்பு, நம்மளுடைய நியாய தீர்ப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரியில நடந்து விட்டது. அந்த இடத்துல நாம் எல்லோரும் இந்த பூமியிலே அவன் கிரியைக்கு தக்கதாக தேவன் நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு ரிவார்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். அது முடிந்த பின்பு கீழே 7 வருடம் அந்த சைமல்டேனியஸா நடக்கிற பொழுது கீழே 7 வருடங்கள் உபத்திரவ நாட்களுக்குள்ளாய் பூமி கடந்து செல்லும். அந்த நாட்கள்ல மேல அந்த ரிவார்டு வாங்கினதற்கு பின்பு இன்னொரு காரியம் நடக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அது யாரை குறிக்கிறது? அது சபையை குறிக்கிறது, விசுவாசிகளை குறிக்கிறது, கன்னிகளை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது 5 கன்னிகைகள், 10 கன்னிகைகளும் பரலோகத்துல தான் இருக்கிறாங்க. யாராவது 10 கன்னிகைகள் 5 கன்னிகை தான் பரலோகம் போனாங்க, ஆவியானவர் அபிஷேகம் இருந்தா தான் பரலோகம் போக முடியும், அதெல்லாம் இட்ஸ் நாட் பிப்ளிக்கல். வேதம் சொல்லுகிறது 10 கன்னிகைகளும் பரலோகத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த ரிவார்டெல்லாம் வாங்கின பின்பு ஆண்டவர் சொல்லுவார், மகனே நீ எனக்காக எவ்வளவு பாடுகளை சகித்தாய், எனக்காக எவ்வளவு ஊழியத்தை நீ செய்தாய், எனக்காக எவ்வளவு ஓடினாய், கம் and receive the reward from your Savior என்று சொல்லி ஆண்டவர் ரிவார்டை கொடுப்பார். அந்த கீழானவைகளை அல்ல, அந்த மேலானவைகளை நோக்கி தான் ஓடக்கூடிய அனுபவத்துல வேதம் ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் பின்பு ஒரு காரியம் நடக்கிறது. அதன் பின்பு ஒரு காரியம், அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. அதுல 5 பேர் தான் போக முடியுமா? 5 பேர், 5 கிருபை. அந்த கிருபையை அறிந்தவர்கள் தான் போக முடியும். வேதம் சொல்லுகிறது கதவு அடைக்கப்படுகிற பொழுது, பரலோகத்திலேயே, பூமியில இல்ல, பரலோகத்துல கதவு அடைக்கப்படுகிற பொழுது அவர்கள் வந்து, ஐயா எனக்கு திறவுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, I do not know you. கிரீக்ல I know you not. In other terms, you do not know me. நீ என்னை குறித்து அறியல, என்னை குறித்து அறியல. அங்க ரட்சிப்பு கிடையாது சகோதரனே சகோதரியே, நீ என்னை குறித்து அறியல. சும்மா சாதாரண விசுவாசிகள் ஏதோ சும்மா சாதாரணமா வந்துட்டு போற ஒரு அனுபவம் இல்லை சகோதரனே சகோதரியே. You should know Lord more. இவர் யாரோ என்று சீஷர்கள் பயந்து வியந்து ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்த்தார்கள். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். நான் ஏன் தேவனை அறியணும்? 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது. The Gospel book of John chapter 5:39. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரை குறித்து பேசுகிறது. அவரை அறிகிற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறதாம், நித்திய ஜீவன் உண்டாகிறதாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஏலியின் குமாரர்கள் அவரை அறியவில்லை. தேவனை ஏலியின் குமாரர்கள் அறியவில்லை. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்று நினைக்கிறேன். ரோமர்ல முதல் 11 அதிகாரங்கள் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறது. மீதி இருக்கிற அதிகாரங்கள் 12லிருந்து 16 வரை அது சபையை குறித்து பேசுகிற அதிகாரங்கள்.
அதுல முதல் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரை அவர்கள் அறிய மனதில்லாமல் இருந்ததுனால கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டாராம். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டாராம். பிரியமானவர்களே, நாம் அவரை அறிகிற அறிவில வளரணும். இவர் யாரோ என்ற அந்த அறிவு. சீஷர்கள் சொல்றாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. what manner of man is this? Who can be? Who is this man? அவரை அறியவில்லை. சீஷர்கள் அவரை அதிகமாய் அறிந்தவில்லை. கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் கூட அவரை முழுமையாய் அறியவில்லை. பிலிப்பு கேட்கிறான், தேவனே பிதாவை எனக்கு காண்பியும். ஆண்டவர் சொல்றார், பிலிப்புவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னை பார்த்தவன் பிதாவை பார்த்திருக்கிறான். பிலிப்பு தேவனை அறியவில்லை, கிறிஸ்துவை அறியவில்லை. அநேக சீஷர்கள் கூட இருந்தாங்க, ஆனா அவரை அறியவில்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, அவரை அறிகிறது நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குகிறதாம். when we grow in the knowledge of God, when you grow in the grace, ஐந்து கன்னிகைகள், grace. Who is the grace? John 1:14 says grace and truth is Jesus Christ. Amen. ஹல்லேலூயா. அவர் கிருபையும் சத்தியமாய் இந்த பூமியில வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையை, அந்த சத்தியத்தை நாம் அதிகமாய் 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 அறியக்கூடிய அறிவில வளரணும். When you grow like that, my brothers and sisters, Bible promises you that you will be in heaven with him forever in the eternal glory. Amen. Hallelujah. Praise the Lord. சரி, அதுதான் பிலிப்புல நாம் வாசிக்கிறோம். இது ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. பிலிப்புல 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. ஆகிலும் பவுல் சொல்றான், எனக்கு லாபமா, Philippians chapter 3 verse 7 and 8, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்லாமல் என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். நான் நஷ்டம் என்று எண்ணினேன். Yet indeed I also count all things loss for the excellence, I love the word, for the excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things and count them as rubbish that I may gain Christ. அவரை அறிகிற அறிவுக்காக மத்ததெல்லாம் குப்பையா நினைக்கிறேன், நான் குப்பையா நினைக்கிறேன். I want to grow in the knowledge of God. I want to grow in the grace of God and know the truth of God. That's what Bible says, the truth. Know the truth. The truth will set you free. சத்தியத்தை அறியுங்கள், இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அறிகிற அறிவு. சீஷர்கள் அதான் பாருங்க. இன்னைக்கு நான் வாசித்த பகுதி கூட அதுதான். அதை நான் கொஞ்சம் அப்படியே விளக்கி சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, அந்த மார்க் 4ஆம் அதிகாரம் முதல் 35 வசனத்திலிருந்து 41 வசனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்காக அதை விளக்கி சொல்ல ஆசைப்படுறேன். உங்கள் செவிகள் நல்ல கவனமா இருக்கட்டும். எனக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்று சாயும் காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். On the same day when evening had come, he said to them, let us cross over to the other side. Let us cross over to other side. அக்கறைக்கு போவோம். பாருங்க, சாயும் காலம், நல்ல கவனிங்க, சாயும் காலம் என்பது ஈவினிங் என்பது என்னன்னா, when darkness approaches, இருட்டு திகில் வாழ்க்கையில வருகிற பொழுது. இங்கதான் பாருங்க, ஆண்டவர் உன்னை அழைத்த ஒரு அழைப்பை இங்க நீங்க பார்க்கலாம். When darkness approached in your life, Jesus called you. இருட்டில் நீ இருந்த பொழுது இயேசு உன்னை அழைத்தார். அவர் உன்னை அழைக்கிற தேவன். ஆபிரகாமை அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார். எல்லோரையும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரையும் அழைத்தார். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீ தேவனை நோக்கி போகல, அவர் தான் உன்னை அழைத்தார். டார்க்னஸ்ல இருந்த பொழுது என் தேவன் தான் உன்னை அழைத்தார். He knows. இந்த உலகத்துல எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில, எல்லாம் அந்தகாரமும் மந்தாரமும் இருட்டுமா இருந்த பொழுது, இரவாகிலும் பகலாகிலும் உனக்கு தெரியாமல், சந்திரனாகிலும் சூரியனாகிலும் உனக்கு தெரியாமல், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வருகிறது. எல்லாம் நம்பிக்கையற்ற பூனையில, there is no hope. That's all.
my life is doomed, I'm going to die, let me hang myself, that's all, my day is finished, my life is finished என்று சொன்ன பொழுது கர்த்தர் உன்னை அழைத்தாராம். அதுதான் இருட்டு, சாயும் காலம். அப்போ ஆண்டவர் உன்னை அழைத்து சொன்னாராம், மகனே வா அக்கறைக்கு போவோம், மகளே வா அக்கறைக்கு போவோம். இதுதான் உங்களுடைய காலிங், இதுதான் தேவன் உன்னை அழைக்கிற அழைப்பு, இதுதான் நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் நடந்த ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம். நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அந்த நொடி பொழுதுல எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க தெரியல பாஸ்டர். ஒரு சபைக்கு வந்தேன், ஒரு ஆராதனைக்கு போனேன், ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போனேன், திடீரென்று ஏதோ நடந்தது. பிரேமானுடைய அம்மா சொன்னாங்க, அந்த சகோதரி போன வாரம் ஆராதனை முடிச்சுட்டு நான் போன வாரம் ஒரு டீச்சிங் எடுத்தேன், அது முடிஞ்சு அவங்க சொல்ற பொழுது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு சோல் ரட்சிக்கப்பட்டாவே பரலோகத்தில் பெரிய க்ளோரிங்க, பெரிய சந்தோஷங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வர சகோதரி வந்திருக்கிறீங்க இல்லையா, இந்து மார்க்கத்திலிருந்து வர சகோதரி. அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் என்னன்னு தெரியல, இவ்வளோ நாள் வரேன், ஆனால் நேற்றுக்கு தான், அன்னைக்கு தான் போன சண்டே ஆராதனை முடிஞ்சு சொல்ற போல, இன்னைக்கு தான் ஏதோ என் மனசு திறந்த மாதிரி இருந்தது பாஸ்டர். ஏதோ தெரிஞ்சு எனக்கு ஏதோ ஒரு பிரைட்னஸ் வந்த மாதிரி. That is what is the calling the Bible is talking about. அதுதான் உன் மனக்கண்ணு திறக்கிற அனுபவம், உன் மனக்கண்ணு திறந்த அனுபவம். இருட்டில் இருந்த பொழுது கர்த்தர் உன்னை அழைத்த அனுபவம் அதுதான். ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வா சகோதரனே, my son, my daughter, let's go to the other side of the shore, come என்று சொன்னார். அடுத்து என்ன நடக்கிறதா now தமிழ்ல படிக்கிறேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. I love this word. Now when they had left the multitude, they took him along in the boat as he was. They took him along in the boat as he was. அவர் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்களாம். அவர் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்களாம். அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை கவனிங்க, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு. They had left the multitude. They had left the multitude. ஜனங்களை see, கவனிங்க, when darkness approached you, God called you. When darkness approached you, God said, my son, come on, let's go to the other shore. அதுதான் உன் விசுவாச பயணம் ஆரம்பித்த நாள். உன் விசுவாச பயணம், your journey as a believer started there. ஆனா அந்த காலிங் வந்த உடனே ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜனங்களை விட்டு, அவர் ஜனங்களை விட்டு. When you start your journey like this as a believer, you should be ready to sacrifice, to give up a certain character, certain attitude, and you need to leave behind certain things for the sake of our Lord Jesus Christ and Lord and Savior and Redeemer. உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பிக்கிற பொழுது இப்படிதான் நீ விட்டுடணும் ஒரு சில காரியத்தை எல்லாம். ஒரு சில காரியத்தை, உன் கோபமா இருக்கலாம், ஆராதனையில் சொன்னாங்க, உன் கோபமா இருக்கலாம், ஒரு சில பாடல்கள் ஆராதனை அப்படியே ரிலேட்டடாவே இருந்தது. I was glorifying the Lord for the spirit of unity. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிற கோபம், எரிச்சல், ஒரு சில கேரக்டர் as a non believer, உன் மனைவி இடத்துல எரிஞ்சு விழுந்து, ஒரு சில நேரத்துல திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க பாஸ்டர், ஆனா எப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பா இருந்தவரு எப்படின்னே தெரியல மாறிட்டார் பாஸ்டர் இன்ஸ்டன்டா. அங்கதான் ஆண்டவருடைய அழைப்பு அது. ஆனா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, விதை போட்ட உடனே கடகடகடன்னு மரம் வளர்ந்து உடனே கனிகளை கொடுத்து விடாது. Christianity is a growing experience. Every day learning about Jesus, every day growing in the presence of the Lord, every day growing in the fruit of the Holy Spirit. ஆவின் கனியில அனுதினமும் வளரக்கூடிய ஒரு அனுபவம். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் அப்படியே பெருசா முத்திட்டு எல்லா விதமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனே ஸ்ட்ரைட்டா you are qualified, okay let's go. Yes, you are qualified the moment you accept your Jesus Christ, but yet my brothers and sisters, remember one thing, even if you go to the heaven, there is a great banquet is going to happen. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடக்குது, அதுல போணுங்க. அதுதான் கிறிஸ்துவ அனுபவம். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சபையில இருக்கிற எல்லாரும் போவீங்கன்னு சொல்லி அதுல போகணும்.
ஆண்டவர் சொல்லிட்ட உடனே வேதம் சொல்லுகிறது ஜனங்களை விட்டுட்டாங்களாம். இன்னைக்கு என்ன விடணும் உன் வாழ்க்கையில? யோசிச்சுப்பார். What is the thing that you need to leave behind? Are you still carrying those habits? Are you still carrying those attitudes which was not pleasing in the God's sight? Even after salvation, do you behave like a non-believer? Do you behave like a non-believer? Your attitude, the way you speak, the way you handle things, the way you move among your believers. நீ எப்படி பழகுற? உன் குடும்பத்துல உன் மனைவி உன்னை குறித்து சாட்சி கொடுக்குறாங்களா? அந்த பழைய அனுபவம்லாம் போயிடுச்சுன்னு சாட்சி கொடுக்குறாங்களா? உன் கணவன் சாட்சி கொடுக்குறாங்களா? அந்த பழைய அனுபவம்லாம் அவருக்கு இல்லை பாஸ்டர், அவர் மாறிட்டார் சுத்தமா. சகோதரன், என் மனைவி சுத்தமா மாறிட்டாங்க பாஸ்டர், என் கணவர் சுத்தமா மாறிட்டாங்க பாஸ்டர். உன்னுடைய நண்பர்கள் சாட்சி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி? How about your colleagues, my friend, my brothers and sisters? நீ வேலை செய்கிற இடத்துல உன் கொலீக்ஸ், அது ஒரு 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 காரியம் காணாமல் போன உடனே when inquiry comes, உங்களை பார்த்து சொல்லணும், இல்ல அவன் கிறிஸ்துவன், அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க கிறிஸ்துவன் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க கிறிஸ்துவன் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. He is a believer, he reads Bible, he goes to church, சபைக்கு போறாங்க, தேவனை வணங்குறாங்க, உயிருள்ள தேவனை வணங்குறாங்க, அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. Leave them, no, let's not include them அப்படின்னு சொல்றாங்களா? Do you get that kind of a testimony, my brothers and sisters? அதுதான் இங்க பண்றாங்க. If you want to know God more, grow in the grace of God, grow in the knowledge of God, இதெல்லாம் தான் checklist. They left behind the crowd. What is that you need to leave behind today? என்ன உன் வாழ்க்கையில இன்னும் கொண்டு வந்துட்டு இருக்கிற? சுமையா கொண்டு வந்துட்டு இருக்கிறியே? ஆண்டவர் சொன்னாரு, உன் பாரத்தெல்லாம் என் மேல சுமத்து, cast all your burden on me. 1 பேதுரு 5:7 சொன்னாரு. Why are you still carrying your burden? நம்ம பாடணுமே, why are you still carrying your burden? என்ன எந்த மனிதர்களை நீ விடணும்? ஒரு சிலர் பாருங்க, they will dwell on the past glory. ஆண்டவர் எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு வந்துட்டு இருப்பாரு, ஆனா எகிப்தை நினைச்சே வருத்தப்படுவாங்க. ஐயோ, எகிப்துல புல்லு பூண்டெல்லாம் இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், அடி வாங்கினா கூட பரவாயில்ல, அங்க நாங்க சாப்பிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இந்த ஆட்டிடியூட் தான் பாருங்க, murmuring attitude, Israelites attitude பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஐயா என் வேதம் சொல்லுகிறது, உன் பூமியின் குடியிருப்பின் எல்லை என் கர்த்தர் குறிக்கிறவர் என்று அப்போஸ்தலர் 17:26 சொல்லுகிறது. God predestines everything. He has already predestined everything in your life. Where you have to go and which church you have to go, what time and where, which day, where you have to go. இந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க வந்தீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? No. God brought you here, my brothers and sisters. That is what my Bible says. God brought you here. God brought you here. And if you still dwell on your past glory, if you still dwell on your past, ஐயோ நான் அந்த வேலையில் இருந்திருந்தேன்னா அந்த வேலையில் என்ன சம்பளம், ஐயோ அந்த வீடு எனக்கு எவ்வளவு வசதி, ஐயோ அந்த குடும்பம் அந்த நண்பர் இருந்திருந்தானா, ஐயோ சாரி எக்ஸ்கியூஸ் மீ அந்த பழைய சர்ச்சில் இருந்தேன். யாரும் நம்ம இடத்துல அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். பழைய சர்ச்சில் இருந்திருந்தானா எப்படி இருந்திருக்கும், ஐயோ அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு, அந்த நண்பன் நல்லா இருந்தானே. Don't dwell on your past glory, my brothers and sisters. No. If you do so, அப்போஸ்தலர் 17:26 சொன்ன வார்த்தை நீ நம்பலன்னு அர்த்தம். And you're still dwelling on your self effort ன்னு அர்த்தம். You're still believing on your self righteousness அப்படின்னு அர்த்தம். Don't rely on your self righteousness. அடுத்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, and they took him along in the boat as he was. As he was. எல்லாம் சொல்லுங்க, அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அதாவது இங்க பாருங்க, you don't need another Jesus. You don't need another Jesus. You don't need another gospel. There is one Jesus. There is one gospel. போன வாரம் நான் ஒரு பைபிள் ஸ்டடியில் இருந்தேன். அப்போ ஒரு சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவங்க தேவனை அப்படியே முகமுகமா தரிசிக்கிறாங்களா, தேவனை முகமுகமா தரிசிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அவங்க கிட்ட சொல்றாங்களா. அந்த சகோதரி சொன்ன வார்த்தையின் ஆவியை கலங்க பண்ணினது.
அது பைபிள்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல பாஸ்டர், அவர் தேவனுடைய ஊழியக்காரர், அவர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று எனக்கு சொல்றாரு, பைபிள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை நான் நம்புவேன். I was shocked. I was really shocked. யாவி கலங்கிடுச்சு, யாவி கலங்கிடுச்சு சகோதரனே சகோதரியா. இன்னைக்கு நிறைய பேர் அதான் பாருங்க, தீர்க்க தரிசனத்தை நம்பி ஓடுறது, வானத்துல ஒரு தூதன் வரான்னு உடனே ஓடி போயிட்டு வானத்துல ஒரு தூதனை நம்புறது, பைபிள்ல சொல்லனா கூட பரவாயில்ல, அந்த ஊழியக்காரன் வாயிலிருந்து வந்தா போதும் என்று சொன்னா என்றால் it is idol worship. அது விக்கிரக ஆராதனமா? போன வாரம் அந்த சகோதரி சொன்ன பொழுது ஆவி கலங்கினது. அவங்க 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்க, 35 வருஷம் ரட்சிக்கப்பட்ட ஆள் சொல்ற காரியம் இது. பைபிள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேதம் சொல்லுகிறது, Hebrew chapter 10 verse 14, பைபிள் goes, தேவன் ஒரே இரத்தத்தினாலே நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறாராம். one blood கம்ப்ளீட்டா உன்னையும் என்னையும் பூரணப்படுத்தி விட்டது. one blood பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். வாவ்! Only one word. If anyone says, hey, let me go and stand in the gap, நான் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நான் என்ன பண்றேன், மத்தியஸ்தனா நின்று நான் சமாதானத்தை வர வைக்கிறேன்னா, crap, garbage, don't believe those preachings. It's not biblical. Only one person who stood 2000 years before, he finished everything. ஒரே பலி. வேதம் சொல்லுகிறது ஒரே பலியினாலே நம்ம எல்லாரும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நம்ம என்ன ஜெபம் பண்ணோம் தெரியுமா? ஆண்டவரே நான் எலியாவை போல மாறணும், ஆண்டவரே நான் எஸ்தரை போல மாறணும், அன்னாவை போல மாறணும், தானியேலை போல மாறணும், ஒரு தீர்க்கதரிசியை போல மாறணும். நோ நோ நோ. 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:40 சொல்லுகிறது, அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மை அல்லாமல் பூரணராக முடியாது. வேதம் சொல்லுகிறது, வேதம் இந்த ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பலியானதுனால அந்த ஒரே ரத்தம் உன்னையும் என்னையும் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறது. ஆகவே God is more concerned about your life. God is more concerned about your individual life. God doesn't want you to be like Elijah. He doesn't want you to be like a Sarah. He wants you to be like yourself. Hallelujah. Praise the Lord. அவர் உன்ன மாதிரி இருக்க ஆசைப்படுறார். ஏன்னா you are a unique creation. You are fearfully and wonderfully made. Don't you know that? That's what Bible says. அவர் படவுல இருந்தபடியே அவரை கொண்டு போனார்களாம். என்னங்க காஸ்பல் அது? இயேசு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, வேத வாக்கியத்தின்படி, according to the scriptures, the Lord and Savior Jesus Christ came down from the heavenly glory and he died and he was buried and resurrected on the third day. That's what, period. முடிஞ்சு போச்சு. அதான் gospel. அதுதான் இந்த படகுல இருந்த ஜீசஸ். ஒரே பலி அதுதாங்க, ஒரே பலி அதுதான். Don't believe on other preachings like this. அப்படியெல்லாம் நம்பாதீங்க, அந்த மாதிரி preachingலாம் நம்பாதீங்க. Don't go and bow before the pastors. No. blessingகாக ஜெபம் பண்றது வேற. ஆனா don't do a worship. idol worshiping அதெல்லாம். அந்த சகோதரி சொல்றாங்க, வேதத்துல இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அவரை நம்புவேன். ஏன்னா அவர் தேவனை பார்க்கிறார். நான் வந்து ஆண்டவரை பார்க்கணும் நினைக்கிறேன், ஆனா ஆண்டவரை பார்க்கவே முடியல. ஐயா, என் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், 1 John chapter 4:17 says, நீங்களும் நானும் இந்த உலகத்துல அவரை போல இருக்கிறோமா. Wow, what a word, what a word. I love this word, my brothers and sisters. I love this word. ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த பூமியில அவரை போல, எடுங்க பாருங்க, 1 John chapter 4:17, 1 John chapter 4:17, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். என்ன வேர்டுங்க, என்ன வேர்டு. ஒரு சகோதரி என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் இயேசுவை பார்க்கணும். நான் சொன்ன போய் கண்ணாடியில பாருங்க, கண்ணாடியில பாருங்க. ஆமென். நீ செய்கிற செயலிலே தேவன் வெளிப்படுவார். நீ பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறவன மாதிரி பார்க்க கூடாது. பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தான் சொல்லுவான், ஐயோ அவனுக்கெல்லாம் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். அதுதான் தோமா சொல்றான், கையை விட்டு பார்த்தாலே ஒளிய நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் மை சன்,
நீ கையை விட்டு பார்த்தாதான் நீ நம்புவ. ஒரு கூட்டம் வரும், காணாமல் விசுவசிக்கும், அவர்கள் தான் பாக்கியவான்கள். யார் அது? ஜென்டைல்ஸ், you and me. ஹalleluya. அதனால தான் ஆபிரகாம் சொல்றான், ஐயோ ஆண்டவரே அந்த நாளை பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன்னு சொன்னானா இயேசு கிட்ட. வாவ். ஓ ஷராதியோ லதரமரா கராதியா. அந்த நாளை பார்க்க ஆசையா இருந்தேன்னு சொல்றான். You are so precious. Do you know that? You are so precious. Don't look for other Jesus. Don't look for other preachings. Don't look for the signs and wonders. By faith you have been saved. By faith, விசுவாசத்தினால நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிற நீ விசுவாசிக்கணும். அதான் ஆண்டவரே சொல்றாருங்க, நீ பார்த்து விசுவாசிக்கிற, பார்க்காம ஒரு ஆள் வருவான், அவன் எவ்வளவு பாக்கியவான் தெரியுமா? அவன் எவ்வளவு பாக்கியவான் தெரியுமா? அதனுடைய வெளிப்பாடை எழுதுகிற பொழுது பவுல் எழுதுறான் நிறைவுல. பாருங்க, Bible scholars believe that the Hebrew was written by Paul, and Paul சொல்ற அவர் இருக்கிற வண்ணமாகவே, மன்னிக்கவும், ஜான்ல எழுதுறார், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்துல பூமியில இருக்கிறோம். அதுதான் பவுல் எழுதுகிற பொழுது சொல்றார், அவர்கள் உன்னை அல்லாமல் பூர்ணராக முடியாது. in Hebrew chapter 11:40. சரிங்க, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல தேவதூதர்கள்லாம் யாரா? 14வது வசனமா எடுத்து வாசிங்க. Hebrew chapter 1:14 எடுத்து வாசிங்க. Hebrew chapter 1:14. ரட்சிப்பை இங்க பாருங்க, வாவ், என்ன வார்த்தைங்க அதெல்லாம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக, அண்டர்லைன் தி வேர்ட், பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்ல, பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்ல. யாரு ரட்சிப்பை சுதந்திரி? இட் மீன்ஸ் those who inherit the salvation. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதனால தான் பைபிள் சொல்லுது, எபிசியன்ஸ், அதை அப்படியே வச்சுங்க, எபிசியன்ஸ் சாப்டர் 1:4 சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டாராம். எபேசியர் 1:4 சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டாராம். ஆமென். ஒரு சத்தம் ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உன்னை தெரிந்து கொண்டாராங்க. பைபிள் சொல்லுது, நல்லா கவனிங்க, I'm talking very deep today. பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை தெரிந்து கொண்டாரா. அதனாலதான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, நித்தியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா. ஆமென், ஹல்லேலூயா. நித்தியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா. அப்போ you were all predestined even before the formation of the world. God predestined you even before the formation of the world. God chose you even before the formation of the world. அதனுடைய நிறைவு அதுதான். இப்போ பைபிள் சொல்லுது, இந்த சுதந்திரிக்க போகிறவர்கள் யாரு? நித்தியத்திற்கு நியமிக்கப்பட்ட நீங்களும் நானும். ஆண்டவர் சொன்னார்ல, காணாமல் ஒரு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு, அவங்க. ஆமென் சொல்லுங்களேங்க, சத்தமா சொல்லுங்களேன். அந்த காணாமல் கூட்டம் வருது தெரியுமா? நீங்களும் நானும். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாக்கியவான், அவனுக்கு நித்தியத்தை நான் முதல்ல கொடுத்துட்டேன். ஒரு நாள் ஒண்ணு வந்தது, உன் ஜெபம் கிடையாது, உன் முழங்கால் யுத்தம் கிடையாது, உன் பாஸ்டர் தலைமையில கை வச்ச பொழுது நீ டடடடன்னு ஆடி ரட்சிக்கப்படல. வேதம் சொல்லுகிறது, நித்தியத்திற்கு நீ நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நித்தியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற, that is inheritance. Salvation is your inheritance. ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்களேங்க. Salvation is your inheritance. அந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு, அவ்வாறு ரட்சிக்கப்படுறவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, ஏஞ்சல்ஸ் வந்து பணிவிடை தூதர்களாம். ஐயா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏஞ்சல் வந்து நின்ற உடனே சொல்றான், ஐயோ நான் அதமானேன், நான் அதமானேன். மனோவா சொல்றான், யாரு? சிம்சோனுடைய அப்பா. கிதியோன் சொல்றான், ஐயோ 7ஆம் அதிகாரம் ஜட்ஜஸ் 7, ஐயோ நான் 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 அதமானேன். ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல வெயிட் வெயிட் வெயிட், யெகோவா ஷாலோம் அப்படின்னு ரிவீல் பண்றார் ஆண்டவர். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏஞ்சல்ஸ் were sent forth to bring judgment on the humanity, God's judgment, God's wrath. அந்த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க, பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாட்டுல, உனக்கு பணிவிடை தூதர்களா. எப்படிங்க இது சாத்தியம்? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா?
அதுதான் 1 யோவான் 4:17 சொன்னேன். கிறிஸ்து இருக்கிறது போல நீ இந்த பூமியில இருக்கிறதுனால when angels look at you, he will not look at your flesh, he will look out who is residing inside in you. That is the spirit of Christ. Hallelujah. கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு பணிவிடைத்ததுனா. ஐயா சொல்லுங்க ஐயா. என் பொண்ணு சொன்னா நேத்து, என் பொண்ணு என்னது டிராமா பண்றப்போ ஒரு ஸ்கிட் போடுறப்போ எஸ் மாஸ்டர் என்னப்பா சொன்னா, எஸ் மை லார்ட் அப்படின்னா எனக்கு சிரிப்பா வந்துடுச்சு. அண்ணன் கிட்ட எஸ் மை லார்டுன்ட்டு என்ன ஒரு வீட்டுல வந்து பார்த்தாதான் தெரியும் எஸ் மை. அந்த மாதிரி பணிவிடைக்காரர்கள். ஏன் பணிவிடைக்காரர்கள்? பிகாஸ் யூ ஆர் லைக் a Christ on the earth. அப்ப இது எப்படி? அப்ப உன்னை பார்க்கிற பொழுது உன் பிஹேவியர்ல கிரைஸ்ட் வெளிப்படணும், உன் பேச்சில் கிரைஸ்ட் வெளிப்படணும். Do you know your identity? Your identity is a Christ, is a spirit of Christ is residing inside in you. இந்த flesh ஒரு நாள் ஓடிடுங்க, இந்த flesh ஒரு நாள் ஓடிடும். அப்போ don't believe on other things. வாங்க எல்லாம் கும்பலா போயிட்டு இயேசுவை போல நம்ம எல்லாரும் மாறலாம், கிறிஸ்துவை போல மாறலாம். அவங்ககிட்ட சொல்லு, நான் ஆல்ரெடி இயேசுவை போல தான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை போல தான் இருக்கிறேன். ஏன் பைபிள் சொல்லுது அதை நான் நம்புறேன். People won't preach this. உன்னை sin consciousோட தான் அனுப்புவாங்க வெளியில. சர்வீஸ் முடிஞ்சு வெளியில போறப்போ ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி. No, you are a sons and daughters and you are like a Christ on the earth. God wants to reveal his glory through you to somebody else. அவரை உன் மூலமாய் மற்றவங்களை வெளிப்படுத்தி காண்பதற்கு ஆசைப்படுறார். அதுதான் பைபிள் சொல்லுது. அதனால தான் நிறைய பேர் நம்ம சொல்றோம், பாஸ்டர் பிரதர் நான் வந்து ரொம்ப தற்கொலை பண்ணிக்க கூடிய சூழ்நிலையில இருந்தேன், ரொம்ப I was so depressed, but one word of yours, அன்னைக்கு நீங்க மட்டும் கால் பண்ணலனா, அன்னைக்கு நீங்க மட்டும் என்கிட்ட பேசல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருப்பேனா என்னன்னு தெரியல. There Christ revealed to them through you. தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல அவ்வாறு சூழ்நிலைகளில் தேவன் கிறிஸ்து உன் மூலமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் தேவனே எனக்கு தரிசனம் காட்டுங்க, தேவனே எனக்கு தரிசனம் காட்டுங்கன்னு இஸ்ரவேல் மாதிரி ஓடாத. Believe that Jesus Christ is inside in you. ஆமென் சொல்லுங்களேன். சரி அடுத்து நான் சீக்கிரமா போக ஆசைப்படுறேன். வேதம் சொல்லுகிறது படவில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார்கள். அடுத்த வார்த்தை பாருங்க, வேற படகுகளும் அவரோடு இருந்ததா. என்னங்க நல்ல கவனிங்க, வேற படகுகளும் அவரோடு இருந்தது. And other little boats were also with them. இன்னைக்கு நான் சொன்னேன், ஒரு டார்க்னஸ் அப்ரோச் ஆன பொழுது உன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு டார்க்னஸ் அப்ரோச் ஆன பொழுது உன் கிறிஸ்துவ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனங்களை யாரெல்லாம் விடணுமோ நீ அவங்கள விட்டுட்ட, என்னென்ன கேரக்டர்ஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் விடணுமோ அதெல்லாம் நீ விட்டுட்ட. நவ் யூ ஆர் sailing. நிறைய போட் இருந்துச்சு, ஆனா எல்லா போட்லயுமே ஜீசஸ் இல்லை. Do you have Jesus in your boat today? Do you have Jesus? இயேசு, நீ கிறிஸ்துவன் சொல்லிக்கிற, ஆனா இயேசு இருக்கிறாரா உன் வாழ்க்கையில? இயேசு உன் போட்ல இருக்கிறாரா? உன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சென்டர்ல have you kept Jesus between your husband and wife relationship? Have you kept Jesus right center of your family? Have you kept Jesus inside in your life? அவர் வச்சிருக்கிறியா உன் போட்ல? அவர் இருக்கிறாரா இன்னைக்கு? நீயும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்ட, மற்ற போட்டும் இருக்கு, ஆனா அந்த போட்ல எல்லாம் இயேசு இல்லை. இயேசு ஒரு போட்ல தான் இருந்தார். But Bible says like he is omnipotent. His presence is omnipresence. He can be everywhere. ஒரே at a time வந்து he can be everywhere. But Satan cannot be like that. Demonology எடுக்கிறப்போ ஒரு நாள் நான் சொன்னேன், Satan can be at only one time at one place. But vice versa, Jesus அப்படி கிடையாது. He can be anywhere, multiple times. இன்னைக்கு போட்ல ஜீசஸ் இருக்கிறாரா உனக்கு உன் வாழ்க்கையில? இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி உன் லைஃப் ஓடுதா? நம்ம சகோதரர் லாஸ்ட் டைம் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி என் ஹேபிட்லாம் ஒரு மாதிரி இருந்தது. நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆனால் என்னன்னு தெரியல, சபை வந்து வசனங்களை நாங்கள் அறிஞ்சு கொண்டதுக்கு அப்புறமா நான் சொன்னா என் மனைவி விட்டு கொடுத்துட்றா, என் மனைவி சொன்னா நான் விட்டு கொடுத்துட்றேன். எங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். If you keep Jesus right center of your family, there won't be any trouble. உன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து there will not be any trouble. There will not be any trouble, I said.
in the name of Jesus. If you keep Jesus right center of your life. மத்திய வைக்கிறீங்களா நீங்க? ஆமென். சரி, அடுத்து நான் விரைவாக போக ஆசைப்படுறேன். அண்ட் அப்பொழுது மார்க் சாப்டர் 4:37, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. A great windstorm arose and the waves beat into the boat so that it was already filling. There arose a great storm of wind. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. பாருங்க, சிஎஃப் கலீலி வந்து ஸ்டார்ம்ஸ் லைக் திஸ், ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் நான் இங்கிலீஷில் எழுதிட்டு வந்திருக்கிறேன், நான் படிக்கிறேன், சும்மா குயிக்காக கேளுங்க. Storms like this are very common on the Sea of Galilee. The Sea of Galilee is an unusual body of water. It is relatively very small, 13 miles long, கவனிங்க, 7 miles wide. But it is 150 feet deep and the shoreline is 680 feet below the sea level. கவனிங்க, because of the Sea of Galilee is below sea level and is surrounded by mountains, நல்லா கவனிங்க, mountains, it is susceptible to sudden storms. அந்த மாதிரி ஸ்டார்ம்ஸ் வருகிற பொழுது 20 feet, அதாவது 20 அடி உயரத்துக்கு ஸ்டார்ம்ஸ் வருமா? 20 அடி உயரத்துக்கு. The sea can be calm 1 minute and violent next. These storms usually do not happen at night. நல்ல இதான் ஹைலைட். அவங்க நைட் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. These storms usually do not happen at night. So these men did not set out in a storm and they did not expect one either, but a storm came anyway. நைட்டெல்லாம் எந்த ஸ்டார்ம் வராது, 20 அடி உயரத்தில் என்ன ஸ்டார்ம் வரப்போகுது, சுழல் காற்று வரப்போகுது அப்படின்னு அவன் அப்படியே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்டைலா. ஒன் ஃபோன் கால் கொலாப்ஸ்ட், ஒன் டாக்டர் ரிப்போர்ட் கொலாப்ஸ்ட், ஒன் இன்ஃபர்மேஷன் கொலாப்ஸ்ட். பாருங்க, உங்க ஹாப்பினஸ் போயிடுச்சு பாருங்க. இதுதான் பார்ட் ஆஃப் லைஃப். செயல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. வேதத்தில் சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் சம்திங் ராங்னு அப்படின்னு அர்த்தம். ஐயா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ சி ஆஃப் கலீலி பாருங்க, நைட் டிராவல் பண்றான். நீ நினைச்ச நைட் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற. ஜான் சாப்டர் 16:33, அதுதான், in this world you will have a trouble. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இப்போ சி ஆஃப் கலீல், நல்லா கவனிங்க, சி ஆஃப் கலீல டிராவல் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படியே ரொம்ப காமா இருக்கு. திடீர்னு சிச்சுவேஷனே மாறிடுச்சு பாருங்க. திடீர்னு சிச்சுவேஷனே மாறிடுச்சு. சடன் ஸ்டார்ம்ஸ், அப்படியே ஃபுல்லா ஒரே கொந்தளிப்பு, பயங்கரமான பிரச்சனை, அலை. பைபிள் சொல்லுது, அலைகள் வேதத்துல படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதிச்சான். இங்க பாருங்களேன், இப்போ படவு இப்படி போயிட்டு இருக்கு, திடீர்னு கொஞ்சம் தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை மொண்டு ஊத்திட்டு ஸ்டைலா போயிட்டு இருக்கிறாங்க. படவே நிரம்புது, தண்ணி மொண்டு ஊத்த வந்துட்டே இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை. ஜான் ஏறினா முளம் சறுக்குது பாஸ்டர், சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாஸ்டர் என்னால எழவே முடியல, ஜான் ஏறுறேன், எக்ஸ்கியூஸ் மீ, முளம் சறுக்கிடுது பாஸ்டர். நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு, ஒரு வீசா பிரச்சனை இருக்குது, இதை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா வேலை போயிடுச்சு பாஸ்டர். வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி என் மனைவி சம்பாத்தியத்தில் இருக்கலாம்னு பார்த்தா மனைவி சம்பாத்திய வேலையுமே போயிடுச்சு. இந்த தேசத்துல இருப்போமா இல்லையா அப்படின்னே டவுட் ஆயிடுச்சு பாஸ்டர். எனக்கு பிஆர் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என் சம்பளம் கம்மியா இருக்கு பாஸ்டர், என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்கேன், என் ஹஸ்பண்ட் வேலை போயிடுச்சு பாஸ்டர். அலைகள் நிரம்பிடுச்சான். அலை எடுத்து ஒரு ஜக் எடுத்து ஊத்துறதுக்குள்ள இன்னொரு அலை வருது உள்ள. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சும்மா ஏதோ சாதாரணமா ஸ்டைலா அப்படி போயிடுற மாதிரி எல்லாம் இல்ல. In this world you will have a trouble. அடுத்து என்ன நடக்குது? 38வது வசனம் வாசி. 4:38. பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. இவன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். அவன் தூங்கிட்டு இருக்கிறாரு, இவர் சொல்ற, டீச்சர் டீச்சர் do you not care? எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டிருக்கிறீங்க? ஒரு பிரச்சனை போராட்டம் வர்ற பொழுது, ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா?
காது இருக்கு அவனுக்கு? நீ சொன்ன என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நீ என்ன பார்த்துட்டு இருக்கிறியா இல்லையா? ஏன் இந்த மாதிரி நடக்குது? நீ பார்க்கலையா? பைபிள் சொல்லுதே, நீ தூங்க மாட்டீர், இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையே. என்ன உன் கண்ணு என்ன தூங்கிட்டா இருக்குது? Can you not see my problems that I'm going through? I'm dying, Lord. I'm dying. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி? இங்க பாருங்க, டெஸ்ட் பண்றான் பாருங்க. அவன் வந்து don't you care. ஆனா என் பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, you cast all your burden on me because I cared for you. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விசாரிக்கிறேன்றாரு. பைபிள் அதான் சொல்லுது, நான் உன்னை விசாரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். ஆனா நீ போய் ஆண்டவர்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற பேர் இல்ல, நம்ம போய் பிடிச்சிட்டு இருக்கிறோம்ல. உனக்கு தெரியலையா ஆண்டவரே, கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, பேச மாட்டீரா? பேச மாட்டீரா? சரி, அடுத்து 39ஆம் வசனம் பாருங்க, நான் சீக்கிரமா போறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிடுச்சு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் வந்து உங்களை டெஸ்ட் பண்றவர் கிடையாது, அட்டெம்ப்ட் பண்றவர் கிடையாது. பட் God will test you. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களை சோதிக்கிற தேவன் அல்ல, ஆனா உன்னை பரிசோதிப்பார். God will not tempt you or bring trials in your life, but he will test you how you are behaving when you go through the trials. நல்லா ஒன்றும் ஞாபகம் வச்சிங்க, எல்லாம் வெளிப்பாக இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த கூகுள்ல எல்லாம் படிச்ச ஒரு காரியம் தான் டக்குன்னு நினைவுக்கு வருது. என்னன்னா, டீச்சர் வில் ஆல்வேஸ் பி சைலண்ட் when while test is taking place. டீச்சரு பரீட்சை எழுதுறப்போ அமைதியாக தான் இருப்பாராம். ஸ்டூடெண்ட் எழுதிட்டு இருப்பாங்க, டீச்சர் அமைதியாக தான் இருப்பாராம். அமைதியாக அதான் கேட்குறான் போயிட்டு, அவர் அமைதியாக இருக்கிறாரு. கவலை இல்லையா? நான் செத்து போயிட்டு இருக்கிறேன், நல்ல ஸ்டைலில் தலைக்கணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறீங்க. சாரி ஃபார் த லாங்குவேஜ். உடனே பைபிள் சொல்லுது எழுந்தார். இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறியா? லெட் காட் ரைஸ் இன் யுவர் லைஃப் டுடே. அவர் எழுந்திருக்கிற நேரம் உன் வாழ்க்கையில் வந்துடுச்சு. உன் டெஸ்டிங் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எழுந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில். Let God arise. அடுத்து என்ன வேதம் சொல்லுகிறது பாருங்க, he rebuked the wind. அவர் இங்க பாருங்க, அவர் எழுந்து காற்றை, இவன் பிரச்சனை அலை, அப்படிதானங்க. போட்ல என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. தண்ணி தான் போட்ல ஃபுல்லா அலை, கடல் அலையே தண்ணி போட்ல இருக்கு, நிரம்பி இருக்கு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அலை வெளியில போ அப்படின்னு சொன்ன அது வெளியில போகணும், அப்படிதானே? ஆனா பிரச்சனை அது இல்லை. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. இவன் வந்து காத்தை பார்த்து கூட பயப்படல. இவன் வந்து உள்ள இருக்கிற காத்து கருப்பை பார்த்து கூட பயப்படல, உள்ள இருக்கிற பிரச்சனையை பார்த்து தான் பயப்படுறான். இவன் காத்து கருப்புனால வந்த பிரச்சனையை பார்த்து தான் பயந்து நிற்கிறான். இவன் ஐயோ மடிஞ்சு போறேன்னு. ஆண்டவர் எழுந்தாரு ஸ்டைலா. எழுந்து என்ன அழகா பாருங்க, அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன் இதுதாங்க. அவர் அறியணுங்க. நீங்க லவ் பண்ணணும் ஆண்டவரை. யூ ஷுட் லவ் த வேர்ட். அப்படி ஆண்டவரை நேசிக்கணும். பைபிள் சொல்லுது எழுந்து காற்றை பார்த்து பேசுறார். rebuke the wind. அதுதான் ப்ராப்ளமே. he knows the exact source of your problem. அவருக்கு நல்லா தெரியும் எதை அதட்டுனா, எங்க தட்டுனா நீ அமைதியா இருப்பேன்னு அவருக்கு தெரியும் கரெக்டா. அங்க தட்டுறாரு ஆண்டவர். எங்க தட்டுனா இந்த ப்ராப்ளம் கரெக்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தட்டுறாரு. he rebuked the wind and said, அதுக்கப்புறமா சொல்றாரு காற்றை பார்த்து இறையாதே அப்படின்னு சொல்லிட்டு கடலை பார்த்து சொல்றாரு அமைதலாயிரு. ஆண்டு சொல்றாரு அது பாரு, ப்ளீஸ் பி ஸ்டில். அதான வார்த்தை, பீஸ் பி ஸ்டில். சாரி ப்ளீஸ்ல, பீஸ் பி ஸ்டில். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தையை பேசுறேன். ப்ளீஸ் பீஸ் பி ஸ்டில். நான் 3 முறை சொல்றேன், நீங்க ஆமென் சொல்ல போறீங்க. பீஸ் பி ஸ்டில். இறையாதே அமைதலாயிரு. இறையாதே அமைதலாயிரு. நீ சொல்லு இப்ப விசுவாசமா, இறையாதே அமைதலாயிரு. என்ன ப்ராப்ளம் கை வைத்து சொல்லு, என்ன ப்ராப்ளம்? இறையாதே அமைதலாயிரு. இறையாதே அமைதலா சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க. இறையாதே அமைதலாயிரு.
வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது காற்று நின்று போயிடுச்சான். அடா, என்ன வேர்டு பாருங்க, காற்று நின்று போயிடுச்சான். காற்று நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ப்ராப்ளம் கரெக்டா சால்வ் ஆகணுமே. அதுக்கப்புறம் அமைதியில் உண்டாயிடுச்சான். ஆமேன். இன்னைக்கு நீ சொன்னல, ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசி இருக்கிறாரு. அந்த காற்றை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு அதட்டி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். ஆமேன் சொல்றீங்களா? பெற்றுக்கொள்றீங்களா? என்ன காற்று உன் வாழ்க்கையில ப்ராப்ளமா இருக்கு, இது ஆண்டவர் அதட்டி இருக்கிறார். இன்னைக்கு எல்லாமே அமைதல் ஆயிடுச்சு. இந்த சண்டே முடிஞ்சு நீ போகிற பொழுது நீ டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை செக் பண்ணிப்பார், உன் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிப்பார், உன் ப்ராப்ளத்தை உன் நண்பர்கிட்ட பேசிப்பார், உன் அம்மா அப்பா கிட்ட ஃபோன் அடிச்சுப்பார், நண்பர்கிட்ட பேசிப்பார். எவ்ரிதிங் would have been normal in the name of Jesus. If you receive it, say amen. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், இங்க பாருங்களேன். இதுக்கப்புறமா தான் கிளைமேக்ஸ் பாருங்க. அவர் சொல்லிட்டாரா? சொல்லிட்ட உடனே வா ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி, 40வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் திரும்பி சொல்றாரு பாருங்க. And he said to them, why are you so fearful? How is that you have no faith? நல்லா கவனிங்க, கொஞ்சம் விழிப்பா கவனிங்க, கொஞ்சம் விழிப்பா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ ஏன்பா பயந்த அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? Do you know to whom you are traveling with? நீ யார் கூட பிரயாணமா இருக்கிறன்னு தெரியுமா உனக்கு? உன் போட்ல இருக்கிற நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? Do you know who I am? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் பயந்த அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா? மோசே கேட்கிற, ஆண்டவரே, மோசே யாக்கோபு யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆண்டவரே, நீங்க அனுப்புறீங்க, நான் போறேன். நீங்க யார், உன்னை அனுப்பினது யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? Tell me your name. And he said, I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் என்று நீ சொல்லு அப்படின்றார். இப்போ சீஷர்களுக்கெல்லாம் தெரியல, சீஷர்களெல்லாம் தெரியல. அவர் அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் பண்ணிட்டு பரிசேயர்கள், நீங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 66-67 வசனங்கள் குறிச்சு கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, விடியற் காலமான பொழுது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? கவனிங்க, கொஞ்ச நேரம் முடிச்சிடறேன், ஒரு 5 minutes கொடுங்க, நான் முடிச்சிடறேன். நீ கிறிஸ்துவா? நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. அதற்கு அவர், நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். God doesn't want to reveal himself to them. ஆனா வேதம் சொல்லுகிறது, அதே லூக்கா 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. பிலாத்து கேட்கிறான், Are you the king of Jews? முடிச்சிடறேன், 5 minutes வெயிட் பண்ணுங்க. Are you the king of Jews அப்படின்னு கேட்கிறான். இப்போ பிரதான ஆசாரியர்களுக்கு தேவன் வெளிப்படுத்த விரும்பல. ஆனா பிலாத்து அவன் ஒரு ஜென்டைல், லைக் யூ அண்ட் மீ, லைக் யூ அண்ட் மீ. அவனை பார்த்து சொல்றாரு, நீ சொல்லுகிறபடிதான். அதுக்கு பியூர் கிரீக் வேர்ட் என்ன தெரியுங்களா? I am. I am. எக்ஸோடஸ் 3ல அவர் சொல்றாரு I am. இங்க பிலாத்து ஜென்டைலுக்கு ரிவீல் பண்றாரு I am. ஆண்டவர் உனக்கு எனக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறாரு I am. The one who we are worshiping, his name is I am. நீ தேவனை ஆராதிக்கிறல்ல, அவர்தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த நாலேஜ்ல நீ வளரணும். ஆமென். Hallelujah. Praise the Lord. How is that you do not have a faith? How is that you do not have a faith? ஐயா 35வது வசனம் வாசிங்க. 4:35 வாசிங்க டக்குன்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாப்போம். என்னங்க என்னங்க சத்தமா ஒரு 2 முறை சொல்லுங்களேன். அத இப்படிதான் ஆண்டவர் உன்னை அழைச்சாராம்.
ஆண்டவர் கைப்பிடிச்சு சொல்றாரு, ஏய் மை சன், மை டாட்டர், கம் ஆன், லெட்ஸ் கோ டு தி அதர் ஷோர். வாட் இஸ் த ப்ராமிஸ்? அங்க அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு போவோம் என்பது ப்ராமிஸ். அதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்கள் நான் ஒரு பாட்டு பாடினோம் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறிடார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. உன்னை அழைத்த பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எங்க உன் வாழ்க்கையில? ஆண்டவர் உன்னை அழைத்த பொழுது சொன்னாரே, I will take care, do not worry about it அப்படின்னு சொன்னாரு. எங்க? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னனே. Don't you believe that promise? God is asking you, my friend. உன்னை பார்த்து சொன்னாரே, மகனே மகளே நான் கூட இருப்பேன், நீ don't worry அப்படின்னு சொன்னாரே. What happened to those promise? What happened to those belief? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு இன்னைக்கு. நான் தான் சொன்னேன், 5வது அதிகாரம் முதல் வசனத்துல வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மார்க் 5:1 வாசிங்க சீக்கிரம். 5:1. See, அக்கறைக்கு போயிட்டாங்க அவங்க. God's promise was fulfilled. Hallelujah. அக்கறைக்கு போயிட்டாங்க அவங்க. இன் பிட்வீன்ல நடக்குது பாருங்க, அதான் ப்ராப்ளமே நமக்கு. இன் பிட்வீன்ல நடக்குது பாருங்க, அதான் ப்ராப்ளமே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, உன் போட்ல இருக்கிறது யாரு தெரியுமா? நான் சொல்லட்டுமா, அவர் சாரோனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற லீலி புஷ்பம். நான் சொல்லட்டுமா, அவர் தான் பர்த்திமேய் குருடனை குணமாக்கினவர். நான் சொல்லட்டுமா, 12 பெரும்பாடுள்ள வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்தினவர் அவர் தான். என் வேதம் சொல்லுகிறது, ஹீப்ரூ சாப்டர் 13:8, அவர் நேற்றைக்கும் இன்றைக்கு என்றென்றைக்கும் மாறாதவர். 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்த முடியும் அப்படின்னா உன்னையே குணப்படுத்த முடியும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்றால் உன்னையும் நிச்சயமா விடுதலையாக்க முடியும். அவர் 10,000களில் சிறந்தவர். 10,000 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அப்படியே கண்களை மூடுங்களேன், கண்களை மூடு ஒரு 2 minutes. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் என் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் என் இயேசு, சொல்லுங்க, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆழ்கடலில் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும். கண்களை மூடி கரங்களை அசைத்து, என் படகில் ஆத்ம நண்பர் என் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள், தேவன் உங்களை கொடுக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. இமெயில் admin@elimtamil.org.uk. வெப்சைட் www.elimtamil.org.uk.